கடன் அன்பை முறிக்கும் என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு. கடன் அன்பை முறிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் ஃபாகா, ரப்பே என் வாழ்க்கையில் வறுமை வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த துஆவை கபூல் செய்வானாக. வறுமை வரக்கூடாது. வஅஊது பிக்க மினத் தைனி வல் குஃபுர், ரஹ்மானே நான் கடன் வாங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், குஃபுர் வருவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். குஃபுருன்னா அல்லாஹ்வை மறுத்து போயிடுறது, காஃபிரா போறது. கடன் வாங்குறதுக்கும் குஃபுருக்கும் என்ன சம்பந்தம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நபித்தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குஃபுரையும் கடனையும் ஒன்னாக்கி கேட்கிறீங்களே, யா அல்லாஹ் நான் கடனாளியாகுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், என் வாழ்க்கையில குஃபுர் வருவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன? இந்த ரெண்டையும் ஒப்பிடுகிறீர்களே. ஆமான்னாங்க. ஒரு மனுஷன் கடனாளி ஆயிட்டான்னா அதை நிறைவேற்ற முடியாத காலத்துல வறுமை வந்து வறுமையில சிரமமாகி அந்த காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃபுரா, வறுமை ஒரு மனிதனை குஃபுர்ல கூட கொண்டு சேர்த்துரும். நிறைய பேர்களின் வறுமையை பயன்படுத்தி பல பேர் அவர்களை தன் பக்கம் இழுக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹுவே வறுமையில் இருந்தும் குஃபரில் இருந்தும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்றைய பாடத்துல பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல உட்கார்ந்தால் ஒரு துஆவை வளமையா கேட்பாங்க. அதிகமா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல அந்த துஆ ஓதுறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்சமி வல் மக்ரம், யா அல்லாஹ் நான் பாவம் செய்வதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனாளியாக ஆகுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன்.